ஆண்டவரே, இது ஒரு பிரயோஜனமான நாளாக இருப்பதற்கு நீ தயவு பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தடைப்பட்டிருக்க ஒவ்வொன்றையும் வெகு விரைவில் ஆண்டவரே நீ கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். சுவாமி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, சரி. எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்கீங்க? பரவாயில்ல, கை தூக்குங்க. ஆமாண்ணா ஆமான்னு தூக்குங்க. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். ஓகே, உண்மையாக இருந்ததுக்கு நன்றி. ஓகே, ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை அது குறித்து தான். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை வந்து எப்படி கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கு தியானத்துக்கு போகுது. ஸோ இது ஏன் நான் இந்த வார்த்தையை குறித்து தியானிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினா, ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப என்ன இம்பேக்ட் பண்ணிச்சு. அந்த இன்சிடென்ட்னால சரி இதை குறித்து நம்ம ஒரு செய்தி வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் ஒரு தியானம் பண்ணோம்னா நம்ம மேபி அந்த பர்சன் மாதிரி வேறு யாராவது ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அதுதான் இந்த மன அழுத்தம். எப்படி இந்த மன அழுத்தத்துலேருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி வெளியே வந்துட முடியாது. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேறு, ஆக்சுவலாக டிப்ரெஷனுங்கிறது வேறு. இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு கவலை அப்படிங்கிறது வரும். கவலை அப்படிங்கிறது ஒரு சில நிமிஷத்துலேருந்து ஒரு சில மணி நேரங்கள், ஒரு 1 or 2 days அந்த மாதிரி இருக்கக்கூடியது கவலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் எப்போனா ஒரு சில நாட்கள்லேருந்து ஒரு சில வாரங்கள் வரைக்கும் இருக்குமா. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்தை குறித்து நம்ம யோசிக்க என்ன பண்ணோம், நம்மளுடைய மூளையோட செயல்பாடை வந்து குறைச்சிரும். ப்ரொடக்டிவாக நம்ம வேறு எதுவுமே செய்ய முடியாது. அது குறித்து தான் யோசிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்மளால முடியுமானா முடியாது. ஆனால் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஒரு சில நாட்கள்லேருந்து ஒரு சில வாரங்களுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜ் தான் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு சில வாரங்கள்லேருந்து ஒரு சில மாதங்கள் வரைக்கும் போகும். கடைசி ஸ்டேஜ் என்னது அப்படின்னா, மென்டலி டிஸார்டர் ஆகுது, அதாவது மனநல பாதிக்கப்படுறது. இது சும்மா ஒரு சாதாரண விஷயமா தோணலாம். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுங்கிறது ஆனால் ஒரு சீரியஸ் மென்டல் டிஸார்டர். அது எப்படின்னா, அது அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே போச்சு, ரொம்ப நாள் நீடிச்சுட்டே போச்சுன்னு சொன்னால் ஒரு மனநோயாளியாக கூட மாற்றுவதற்கு அதற்கு சக்தி உண்டு. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கவங்க அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க. கண்ட கருமதி என்ன கிடைக்குதோ எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அதான் கேட்டால் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். அதனால என்ன, உடம்புக்கு தான் கெடுதல். என்ன சாப்பிட்றாங்க ஏது சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு தான் அது என்னது கெடுதல். இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைக் எடுத்துட்டு சோலோ ட்ரிப் கிளம்பிடுவாங்க. பைக் ஏதாவது கார் ஏதாவது எடுத்து சோலோ ட்ரிப் போகிறேன் அப்படின்ட்டு ட்ரிப்பு கிளம்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையை செய்யாமல் சும்மா அப்படியே ஒரே செவத்தை பார்த்து அப்படியே உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இது இப்படி இருக்கிற வரைக்கும் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு தன்னோட உயிரையே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் கூட போவாங்க. அதனால தான் இது வந்து ஒரு சீரியஸ் மென்டல் டிஸார்டர் அப்படின்னு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனும் சொல்லப்படுது. ஏன் இந்த வார்த்தையை குறித்து நம்ம இப்போ தியானிக்க போகிறோம், எப்படி இதில் வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டேஜில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆளாயிருப்போம். கரெக்டாக நம்ம இப்போ கேட்கும்போது எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா ஒரு சிலர் கை தூக்குனீங்களா? எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்கன்னு தெரியாது, மேபி ஒரு சிலர் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே வந்திருக்கும்ல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பைபிள்லேயுமே நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும். உதாரணத்துக்கு சொன்னால் யோபு வந்து
தன்னுடைய சரீரம் முழுவதும் பிரச்சனை. தன்னுடைய சரீரத்துக்கு ஓட்டை வச்சு சுரண்டுற அளவுக்கு, கைக்கு வச்சு கூட சுரண்ட முடியல, ஓட்டை வச்சு சுரண்டுற அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. தன்னுடைய மனைவி மட்டும் தான் இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனால் அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், எவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிருப்பாரு அவரு. அதே மாதிரி மோசே வந்து சாந்த குணம் உள்ளவர்னு சொல்லி வேறு சொல்றது. என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு சாந்த குணம் உள்ளவராம். ஆனால் அந்த சாந்த குணம் உள்ளவரே இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பயங்கர ஸ்ட்ரெஸ், அவரால் தாங்க முடியல. இவங்க ஏன்னா அப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்காங்க. ஒரு ஒரு சின்ன இன்டர்வல் கேப் கிடைச்சதுன்னா உடனே என்ன பண்றாங்க, மெய்யான தேவன், உயிருள்ள தேவனை விட்டுட்டு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு செஞ்சு ஏதோ ஒரு சிலையை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு மோசையுமே இந்த டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எலியா இந்த இயேசபேலின் தொல்லை தாங்க முடியாம எலியாவுமே என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவரே என் உயிரை கூட எடுத்துருங்க, என்னால் முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு எலியா. இப்படி நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் பேருக்கு வரைக்குமே நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இது வந்து மறைக்கிறதுக்கோ இதை பற்றி அசிங்கப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லி ஆசாப் வந்து ஒரு சங்கீதம் எழுதியிருக்காரு. ஆசாப் யார் தெரியும்? ஆசாப் வந்து யாரும் இல்லை, ஒரு 2-3 ஆசாப் பைபிள் நம்ம வாசிப்போம். இந்த ஆசாப் யார் அப்படின்னா, தாவீதின் காலகட்டத்தில், தாவீது ராஜா வந்த காலகட்டத்தில் எருசலேம் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு கொண்டு வரப்போ இந்த ஆசாப் தான் வந்து ஒரு லீட் மியூசிஷியன், ஒரு சங்கீதக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவர் ஒரு ப்ராஃபட்டும் கூட. அவர் தான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு லீட் மியூசிஷியனாக இருந்திருக்காரு. இந்த ஆசாப் வந்து மொத்தமாக 12 சங்கீதம் எழுதியிருக்காரு சங்கீத வேத படத்தில். அது அவர் எழுதின சங்கீதத்திலிருந்து ஒரு சங்கீதம் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதுதான் சங்கீதம் 77. எல்லா வசனமும் இதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 77. இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி அவர் ஒரு ப்ராஃபட், அவர் ஒரு லீட் மியூசிஷியன், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். இப்போ இந்த சங்கீதத்தில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாசிக்க போகிறோம். முதல் 3 வசனங்கள் யாராவது வாசிங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல எப்படி ஓவர் கம் பண்ணா, இதுல முதல் ஸ்டேஜ் வந்து ஆண்டவருக்கு வந்து செய்தி அனுப்பணும். எப்படி செய்தி அனுப்பணும் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் முதல் வசனத்தை பாருங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன்னா, நான் தேவன் கிட்ட கேட்டேங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் சும்மா போயிட்டு முடி போட்டு எசப்பா எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, சரி பண்ண, இது வேற. இன்னொன்னு கெஞ்சினேன், அவரை நோக்கி ரொம்ப, ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் இறங்குங்க. இந்த பிறவிக்குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போ சத்தமா கத்தனான்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சுத்தி இருக்கிறவங்க அதட்டுறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், அதிகமா, அதுக்கு முன்னாடி கத்துனதை விட அதுக்கும் அதிகமா என்ன பண்றான்னா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். அதுதான் இங்க முதல் வசனம் சொல்லுது. நான் ஆண்டவரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அது என்ன காட்டுதுன்னா, அதுல ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு நம்பிக்கையே இல்லாத, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில இருக்கும். அதனாலதான் அந்த ஆசாப் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். 2வது வசனத்துல பாருங்க, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அதாவது இரவுல கூட நான் வந்து ஜெபம் பண்றேன், கையை உயர்த்தி ஜெபம் பண்றேன், அப்ப கூட என் கை வந்து கீழே இறங்கல. ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் என்ன பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டெஸ்பிரேஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற நிலை. நான் அப்படி பண்ணாலாவது ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டெஸ்பிரேஷன்ல தான் ஆசா பண்றாரு. 3வது என்ன பாருங்க, நான் தேவனை நினைத்த போது அலறினேன். தேவனை நினைத்த போது அலறினேன்னா, நான் அவரை நினைக்கும் போது ஏன் அலறேன்னா, எப்படியாச்சும் இதை எனக்கு செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு வல்லவர். அதனால அவரை நோக்கி நான் அலறினா அவர் என்னை பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த ஆசாப் வந்து இதுல சொல்லியிருக்காரு. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அவர் வந்து எந்த விதத்திலுமே வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து மறைக்கல. அவர் வந்து ஓப்பனா இருக்காரு. எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு வந்து நான் மனதளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால எனக்கு வந்து ஆண்டவர் என்னோட வார்த்தையை கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்ட்ரைட்டா ஆண்டவர்கிட்டயே முறையிடுறாரு. அவர் வந்து போயிட்டு குடித்து வெறித்து ஒரு ஓரமா படுத்து கிடக்கல, உலக பிரகாரமான காரியங்கள் எதையும் அவர் செஞ்சுட்டு ஓரமா ஒதுக்கி கிடக்கல. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு மனசுல ஒரு பாரம் இருக்கு அப்படின்றப்போ என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை நோக்கி வராரு. அவர் வேற எதை நோக்கி போல, அவர் ஸ்ட்ரைட்டா போறது எங்க, ஆண்டவரை நோக்கி போறாரு.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன தரேன், நான் உங்களுக்கு பார்த்து தரேன். அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா ஸ்ட்ரெயிட்டா அங்க போறாரு. அதே மாதிரி 7வது 8வது 9வது வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது தெரியும். அது வந்து இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் ஆண்டவரை பத்தி கேட்கிறாரு. என்ன வந்து என்ன கவனிக்காமலே விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்படின்றது மாதிரி இருக்கு. அது என்னன்னா இன்னும் டெஸ்பரேட்டாக என்ன பார்க்கவே மாட்டாரா, நம்ம கேட்குற விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்பரேஷன் தான் ஆசாப் வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர் வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது, ஆண்டவர் வந்து அவர் என்ன எப்போ செய்யணும்னு அவருக்கு தெரியும், ஆனால் அதனால் அந்த நேரத்தில் அவர் செய்வார் அப்படின்ட்டு. ஆனால் மனிதர்களாக பிறந்த நமக்கு வந்து ஒரு சில கட்டத்தில் ஒரு சில சோர்வுகள், ஒரு சில தளர்வுகள் இருக்க தான் செய்யும். நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறது வந்து ஒரு அதிகாரத்துல உங்களுக்கு வந்து இது கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி தூஷிக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவரே எனக்கு செய்யாம போயிடுவீங்களோ, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிள்ளைக்கும் உள்ள ஒரு கனெக்ட் தான் இது. இதுல வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் வந்து நான் ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உலக ஆளுகளுக்கு மட்டும்தான் எனக்கு இது வந்து செய்ய முடியுமா, எனக்கு இது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்போ கேட்கும்போது இது கூட ஒரு நாள் செய்ய முடியாதான்னு சொல்லி முகம் சொல்லிப்பாங்க, ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நீங்க செய்யற எல்லா விஷயத்திலையுமே நம்ம அவரை நோக்கி கெஞ்சணும், அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க என்கிட்ட வரணும், உனக்கு என்ன வந்தாலும் சரி, உனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு தலைவலி வந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு தலைவலிக்குது, அந்த தலைவலி எடுத்து போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற அப்படின்னா அவர் எதிர்பார்ப்பார். அதுதான் வந்து பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள அந்த பாண்டை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுதான் இந்த 7வது 8வது 9வது வசனத்துல பார்க்கிறோம். முதல்ல என்ன பண்ற, அதுதான் முதல் விஷயம், சென்டிங் மெசேஜ் டு காட். தேவனிடத்துக்கு வந்து நம்ம செய்தி அனுப்பணும். எப்படி செய்தி அனுப்புறோம்னா அலறணும், கெஞ்சணும். இது வந்து சும்மா ஒரு கடமைக்கு முட்டி போட்டு இல்ல சும்மா கடமைக்கு இப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போறது இல்லை. நமக்கு ஒரு விஷயம் வந்து டெஸ்பரேட்டா வேணும். நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துது, காயப்படுத்துதுன்னா எவ்வளவு முடியுமோ அழுகுங்க, எவ்வளவு முடியுமோ அழுது புலம்புங்க. ஆண்டவர் நோக்கி தான் புலம்ப போறீங்க, நீங்க உலகத்தார நோக்கி புலம்ப போறது இல்லை. நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு ரூமை கதவை சாத்திட்டு, ஆண்டவரே எனக்கு இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இவ்வளவு பாரமா இருக்கு, இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் கூட நீங்க நெருக்கமாகறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அதற்குண்டான சொல்யூஷன் வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சென்டிங் மெசேஜ் டு காட். அதுதான் வந்து இங்க ஆசாப் பண்றாரு. இதுக்கு வந்து நம்ம லூக்கா 18வது அதிகாரத்துல வந்து 1 முதல் 8வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஊமை சொல்லுவாரு. அதுல என்ன ஊமை அப்படின்னா, ஒரு விடோ, அதாவது ஒரு விதவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நியாயாதிபதி இருப்பாரு. அந்த நியாயாதிபதி கிட்ட அவர் வந்து கடவுள் பயம் உள்ளவர்லாம் கிடையாது. அந்த நியாயாதிபதி பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் பயம், மனுஷங்களை மதிக்க மாட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான். ஆனா அந்த விதவை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எதிராளி கூட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேஸ், ஒரு அவங்களுக்கு கூட இவங்களுக்கும் அந்த எதிராளிக்கும் இடையே ஒரு என்ன சொல்ற ஒரு கேஸ் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்லி இந்த ஜட்ஜு கிட்ட, இந்த நியாயாதிபதி கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நியாயாதிபதி வந்து உதாசீனப்படுத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை ஐடியா போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விதவை என்ன பண்றாங்கன்னா திரும்ப 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 அந்த நியாயாதிபதி கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த நியாயாதிபதி என்ன யோசிக்கிறாருன்னா, என்ன இந்த பொம்பளை திருப்பி திருப்பி நம்ம கிட்டே வந்து இப்படி கேட்டுட்டே இருக்கு, நம்ம சரி இதை செஞ்சு விட்டுருவோம், அட்லீஸ்ட் செஞ்சு விட்டாலாவது அது நம்ம கிட்ட திருப்பி வந்து தொந்தரவு பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து அவர் தள்ளப்படுறாரு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, சரி ஓகே இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்றாரு. இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு கனெக்ட். நம்ம திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ என்ன செய்வாருன்னா, இவ்வளவு கெஞ்சினானே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே அந்த பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதை சரி பண்ணுவார். அதுதான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இதுல ஒரு ஓமையாக சொல்றாரு. இது வந்து இதுக்கு நான் வசனம் வந்து சங்கீதம்ல வாசிக்கலாம். சங்கீதம் 34:18 வாசிங்க. சங்கீதம் Psalms 34:18. நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஓகே, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்கள்னா அதுதான் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வந்து ரொம்ப சமீபமா இருந்து பக்கத்துல இருந்து
நறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள் என்ன பண்றாருன்னா ரட்சிக்கிறாராம். நம்ம இப்படி திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு அவங்கள வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. இதுதான் வந்து இந்த வசனம் சொல்லுது. வந்து செவி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த முதல் படி. அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டிங் மெசேஜ் டு காட். ஆண்டவருக்கு வந்து செய்தி அனுப்புறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரீடைரக்டிங் யுவர் தாட்ஸ், அதாவது எண்ணங்களை ஸ்திரப்படுத்துறது. என்ன எண்ணங்களை ஸ்திரப்படுத்துறது அப்படின்னா அது வந்து சங்கீதம் 77:4-6 வசனங்களை வாசிக்கும் போது இருக்கும். அதுல 4வது வசனம் பாருங்க. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். இது என்னன்னா ஆண்டவர் வந்து என்னை தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு, என் கண்ணிமைகளை பிடித்து கொண்டு இருக்கிறாரு, என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லி ஆசாப் சொல்றாரு. பூர்வ நாட்கள் ஆண்டவர் செய்த நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஆசாப் சொல்றாரு. அதை எப்படி அவர் செய்தார் அப்படின்னா 10வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். என்ன சொல்றாரு? நான் முதல்ல பார்த்தோம் நம்மளுடைய பூர்வ நாட்டில் சிந்திச்சு பார்க்கணும். நான் நல்லா இருந்த நாட்டில் நான் சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்றேன். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா இது வந்து ஆண்டவருடைய களத்துல இருக்கிறப்போ நான் இப்படி இருந்தேன் அப்படி யோசிக்கிறாரு. நான் நல்லா இருந்த நாட்கள், நான் இப்போ இந்த டைம்ல நான் ரொம்ப சூப்பரா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு நான் ஆண்டவர் வந்து என்னை இப்படி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதான் அவர் சொல்றாரு. எப்படி செய்யறாருன்னா ஆண்டவருடைய வலது கரத்தில் நான் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து 14வது வசனத்துல கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அதாவது அவர் செய்த அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். எல்லாருமே யோசிச்சு பாருங்க, லைஃப்ல கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மீள முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செஞ்சிருப்பாரு. இல்ல நம்ம ஒரு பலவீனமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், இல்ல ஒரு கடன் பிரச்சனையா இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்டா டிப்ரெஸ்டா இருந்திருப்போம். அதுல இருந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து மீட் எடுத்திருப்பாரு. இல்ல அது மீட் எடுத்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறப்போ இப்போ மட்டும் நான் ஆண்டவரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நான் நினைக்க மாட்டேன்னா என்னது? முன்னாடி செய்தவர் இப்ப மட்டும் செய்யாமையா இருக்க போறாரு. அதுதான் இங்க ஆசாப் சொல்றாரு. நான் பூர்வ நாட்களை சிந்திக்கிறேன், நீங்க எனக்கு செஞ்ச நல்லதை வந்து நான் சிந்திச்சு பார்க்கிறேன், நீங்க என் கூட இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுல நான் சிந்திச்சு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசாப் வந்து இந்த 10, 11, 12 வசனங்களை வாசிக்கிறாரு. சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது வந்து நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம வந்து செய்த பாவமா இருக்குமோ, இல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்ற ஒரு சில வசனங்கள் நான் அடுத்தது ரிப்போர்ட் பண்றேன். தெளிவா சொல்றாரு. அவர் வந்து ஆண்டவருடைய மகிமை விளங்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை விளங்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கியூலஸா இருக்கும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை எதுக்காக வந்தது, என் குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனையா வந்தது, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வரணும், ஏன் நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் ஏதாவது ஆண்டவருக்கு பிரிவில்லாத காரியத்தை செஞ்சுட்டேனா, இல்ல ஆண்டவரை வந்து நான் கோபப்படுத்திட்டேனா, ஏன் இவ்வளவு கோபமா ஆண்டவர் இந்த காரியங்களை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனா கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆண்டவருடைய மகிமை விளங்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா இதெல்லாம் அனுமதிப்பார். நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நம்ம ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாமே நீ ஃபேஸ் பண்ணாதான் ஆண்டவருடைய மகிமை வந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே அவர் அனுமதிக்கிறார். இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் பூர்வ நாட்டில் சிந்திச்சு பார்க்கும்போது ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் சிந்திச்சு பார்க்கும்போது அது என்னோட விசுவாசத்தை வந்து தூண்டிவிடும். நான் இப்போ கவலையில கஷ்டத்துல இருக்கேன், ஆனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மைகள் செய்தாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெளியவே வர முடியாதுன்னு நினைச்சு ஒரு பிரச்சனையில இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தார்ல அப்படின்றப்போ அப்ப இதுல இருந்தா என்னை கொண்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்து அதை இந்த ஃபியூவலை வந்து இக்னைட் பண்ணி விடுற மாதிரி. எப்படின்னா சோர்வா இருக்கக்கூடிய நேரங்கள்ல விசுவாசம் தளர்ந்து போகக்கூடிய நேரத்துல நான் பூர்வ நாட்களை சிந்திச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் செய்த நன்மை சிந்திச்சு பார்க்கும்போது திரும்பவும் எனக்கு இப்பவும் ஆண்டவர் செய்வார். அதுதான் விசுவாசம். நான் இப்பவும் இதுல இருந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற விசுவாசம் வந்து எப்போ வரும்னா, நான் பூர்வ நாட்களை சிந்திச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சிந்திச்சு பார்க்கும்போது தான் வெளியே வருவேன். அதுக்காக தான் ஆசாப் என்ன சொல்றாருன்னா, பூர்வ நாட்கள் நான் சிந்திக்கிறேன், அதுவும் ஆண்டவருடைய கரத்தில் நான் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், நான் சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழும் போது இல்லை, ஆண்டவர் கூட இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் என் சமீபமா இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கும்போது என்னுடைய விசுவாசம் வந்து தட்டி எழுப்பப்படுது.
இதுக்கு வந்து யோவான் 11வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். மரித்த லாசரு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுப்புற ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பிரதர் அப்படின்னா பாத்தீங்கன்னா லாசரு. ஏன்னா அவர் பெத்தானிக்கு எப்பெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்க எல்லாமே அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்க கூட இவங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு. எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னா இந்த 11வது அதிகாரம் வாசிக்கும் போது 35வது வசனம் நினைக்கிறேன். அது வந்து ஒரு வசனம் வரும், இயேசு கண்ணீர் விட்டார்னு வரும். எதுக்குன்னா லாசரு மரித்தான் அப்படின்ற செய்தி அங்க கேட்டு அந்த கல்லறை கிட்ட போறப்போ எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப இயேசுவும் அழுவார். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த பைபிள்லயே வந்து சின்ன வசனம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதே, சின்ன வசனம் அதுதான். ஆனா ரொம்ப அது ஹெவியான வசனம். இயேசுவே கண்ணீர் விட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஆனா இவ்வளவு நெருக்கமானவருக்கு இந்த மாதிரி அவர் ஊழியத்துல இருக்கிறப்போ லாசரு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரிகள் வந்து செய்தி அனுப்புறாங்க. செய்தி அனுப்பும் போது இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? 6வது வசனம் வாசிங்க. 11வது அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு ஃபேவரட்டான யாராவது, ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது உடம்பு முடியாம இருக்காங்க, இவங்க ஹெல்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு குருகுருன்னு ஓடுவோமா? கரெக்ட், அதை என்ன பண்ணுவோம். ஆனா இயேசு என்ன பண்றாரு, அவரை லாசரு எந்த அளவு நேசிச்சாருன்னா கண்ணீர் விட்டாருன்னு ஆனாலுமே அவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப முடியல, உடம்பு முடியலன்னு சரி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே இடத்துல 2 நாள் தங்குறாராம். 2 நாள் அந்த ஊழியத்தை அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா லாசரு வந்து மரித்து போறாங்க. லாசரு மரித்ததுக்கு அப்புறமா என்ன செய்யறாருன்னா, நம்ம வந்து நேரம் வந்துருச்சு, நம்ம வந்து லாசரு வந்து நித்திரையா, அவர் இயேசு வந்து மரித்தான்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. லாசரு வந்து நித்திரையா இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் வந்து சொல்லுவார். நித்திரையா இருக்கிறான், நம்ம போய் என்ன பண்ணலாம், அவனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட அவங்க யாருக்குமே ஐடியா இருக்காது என்ன பண்ண போறாருன்னு. ஏன்னா உயிரோட இருந்தவன் இப்போ இறந்து போயிட்டான். இறந்து போறான்னு என்ன பண்ண போறாரு? மேபி அங்க கல்லறைக்கு போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்போம். இல்லை மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஆறுதல் சொல்ல போறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. யாருக்குமே அங்க ஐடியாவே கிடையாது அங்க என்ன நடக்க போகுதுன்னு. அதனாலதான் எல்லாருமே பதில், அவங்க பேச என்ன பதில் சொல்றாங்கன்றது பாருங்க. போய் எழுப்பணும் அப்படின்ன உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து நித்திரையா இருந்தா அவனை எழுப்பலாம், அதாவது அவன் நித்திரையா இருந்தானா அவன் வந்து சுகமடையமா, அவனை எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா டெலிபரேட்டா ஓப்பனா சொல்றாரு இயேசு வந்து சொல்றாரு, லாசரு மரித்து போயிட்டான், அவனை போய் நம்ம எழுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ கூட தோமா என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, வாங்க நாமளும் போயிட்டு அவர் கூட மரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தோமா யார் தெரியல? யாரு? இந்தியாவுக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் கிறிஸ்துவ பத்தி சுவிசேஷம் சொல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் தான். கடைசியில் அவரும் என்னாரு, ரத்த சாட்சியை தான் மரித்தாரு. அவரு என்ன இதுல அது சொன்னாருன்னு தெரியல. மற்ற சீஷர்களை பார்த்து வாங்க நாமளும் அவர் கூட போய் மறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையிலே அவர் என்ன ஆனாருன்னா ரத்த சாட்சியே மாட்டார். இது வந்து சீக்கிரத்துக்காகவோ இல்ல இது வந்து மட்டத்தக்கத்துக்காக சொல்லல. அவரோட ஊழியத்தின் வாஞ்சை எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. யாராலுமே அதை வந்து கெஸ் பண்ண முடியல. அவர் அங்க போய் என்ன பண்ண போறாருன்றது தெரியல. அதனாலதான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பெத்தானியாவுக்கு போகிறப்போ அங்க என்ன ஊருக்குள்ள என்ட்ராங்க. என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே மார்த்தாள் வந்து இயேசு வருகிறார்ன்றது கேள்விப்பட்டு குடுகுடுன்னு போடுறாங்க. ஓடி போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி என்ன இருப்பான், என் சகோதரன் என்ன இருப்பான், உயிரோட இருந்திருப்பான், மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து மார்த்தாள் சொல்றாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் வந்து நித்திரையா இருக்கான், அவனை வந்து நான் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இறந்து போனா எழுப்ப போறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி நாட்கள்ல அவனும் நம்ம எல்லாரோட கூட அவனை எழுப்புவான்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவன் உயிரோட வரப்போறான்னு யாருக்குமே ஐடியா கிடையாது. என்ன நடக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி திருப்பி அடுத்து மரியாளுக்கும் செய்தி போகுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கான்னு சொல்லி. அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் வந்து மரித்திருக்க மாட்டான்னு அவங்களும் சொல்றாங்க. அப்பவும் ஆண்டவர் வந்து அவன் நித்திரையா இருக்கான், அவனை எழுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் வந்து உயிரோட தான் எழுப்ப போறாருன்றதுக்கு ஐடியாவே இருக்காது. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா,
எல்லாரும் அழுவாங்க. எல்லாரும் வந்து அந்த கல்லறைக்கு போன உடனே அந்த துக்கம் தாங்காம அந்த யூதர்கள் எல்லாருமே, அந்த யூதர்கள் எல்லாருமே கூடி நிற்பாங்க. அவங்க பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ இயேசுக்கும் அந்த எல்லாரும் அழுவாங்க. தன்னுடைய ஃபேவரட்டா ரொம்ப நெருங்கின சகோதரன் ஒருத்தன், தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்றது கேள்விப்பட்டு அவருமே அங்க என்ன பண்றாருன்னா இயேசு கண்ணீர் விட்டார். அதுதான் 35வது வசனம். அவருமே அழுதாரு. ஏன் இவ்வளவு ஃபேவரட்டானவனுக்கு முன்னாடியே வந்திருந்தா அவன் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், சுகம் கொடுத்துருக்கலாம்ல. போற வரவங்க எல்லாருக்குமே சுகம் கொடுக்குறாரு. இங்க ஒருத்தர் நீங்க 39 தெரியல, அதுக்கப்புறம் 39 தெரியல, அது ஒரு வசனமும் இருக்கும். குருடருக்குலாம் பார்வை கொடுத்தாரு. அவன் முன்னாடியே வந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கலாம், இவனோட வியாதியை வந்து சொஸ்தமாக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஏன் அவர் தாமதிக்கணும், ஏன் அவர் தாமதம் இல்லை, அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானை வந்து பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். அவருடைய நாமத்தை வந்து மகிமையாய் விளங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒரு பிளான் பண்ணி இந்த கொஞ்சம் இவங்களுக்குமே டிலேடா தெரியும். ஆனா அவர் அந்த டைமை பிளான் பண்ணி வந்திருக்காரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த குகையில இருக்க அந்த கல்லை வந்து தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட என்ன சொல்றாங்க, மாத்தாது மரியா என்ன சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்குமே, 4 நாளா உள்ள வச்சிருக்கோம், இந்நேரம் வந்து பாடி டீகம்போஸ் ஆயிருக்கும், நாற்றம் எடுக்குமே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கூட ஒரு ஐடியா இல்லை என்ன பண்ண போறாங்கன்னு. எல்லாரும் ஒரு மாதிரி கியூலஸா இருக்காங்க, என்ன பண்ண போறாரு, எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மாதிரி அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும். செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கப்பட்டவன், தெரிஞ்சவன் 4 நாளா அவனை பார்க்கல. நம்ம அவனை வந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. இயேசு கிறிஸ்து அவர் பாட்டுக்கு வந்துட்டு வா வெளியே வா அப்படிங்கிறாரு. அவனும் என்ன பண்றான், வெளியே வந்து நிற்கிறான். அது எனக்கு இப்ப நினைச்சாலும் ஒரு மாதிரி உள்ள இருக்குது. அது அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துருக்கேன். அப்படி ஒரு மிராக்கிள் வந்து அவர் செய்யணும், அந்த இடத்துல வந்து அவர் காட்டணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா 2 நாள் அவர் சுகவீனப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் அங்க இருக்காரு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் அங்க இருந்து அதுக்கப்புறம் வர்றாரு. வந்து ஒவ்வொருத்தட்டையும் சொல்றான், நித்திரையா இருக்கிறான், அவன் மறிச்சு போறான், நித்திரையா இருக்கிறான், நான் எழுப்ப போறேன். அவர் இதைதான் சொல்லிட்டே இருக்காரு கான்ஸ்டன்டா. எல்லார்கிட்டையும் சொல்றது இதுதான். எந்த இடத்துலயுமே வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்றப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா லாசரு மரித்து போனான்றாரு. அது வரைக்கும் அவர் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை நான் எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி லாசரு வெளியே வா அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா வெளியே வந்து நிற்கிறான். இது வந்து இந்த இன்சிடென்ட்டை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. என்ன எப்படி அவர் இவ்வளவு விஷயம் பண்றாரு, எப்படி செத்து போனா எப்படி உயிரோடு கொண்டு வந்தாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு வசனமே இருக்கு, இதை கண்டு அநேக யூதர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் மாதிரி ஒரு வசனம் வரும். யோசிச்சு பாருங்க, எதற்காக இது நடந்ததுன்னா இந்த யூதர்கள் வந்து இவரை விசுவாசிக்கணும், இவரை பின்பற்றணுங்கிறதுக்காக தான் இந்த இன்சிடென்டே நடந்திருக்கு. அப்போ நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து ஏன்டவே எனக்கு அனுபவிச்சிங்கன்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா உன் லைஃப்ல நான் பண்ண போற மிராக்கிள் இருக்குல்ல, அந்த மிராக்கிளை பார்த்து ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்து என்ன விசுவாசிக்க போகுது. ஆண்டவர் இதான் யோசிக்கிறாரு, என்ன விசுவாசிக்க போகுது, உன்னை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு சாட்சியா நிறுத்த போறேன். அதற்காக தான் இது வந்து தடைப்பட்டிருக்கு, அதற்காக தான் இது தாமதமாகுது, அதற்காக தான் இவ்வளவு நாட்கள் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கேன். அதை நான் செய்யும் போது அது வந்து பயங்கரமா இருக்கும். லாசரு வந்து உயிரோடு எழுப்பும் போது எப்படி எல்லா கூட்டமும் ஸ்டன்னா என்ன பார்த்தாங்களோ அதே மாதிரி எல்லாம் ஸ்டன்னா என்ன பார்க்க போறாங்க. அதற்காக தான் இது வந்து நான் அனுமதிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு காரணம் இதுதான். இதெல்லாம் நான் உனக்கு வெளியே கொண்டு வரதான் போறேன். ஆனா நீ என்ன பண்ணணும், முதல்ல ஆண்டவரை நோக்கி விண்ணப்ப பண்ணணும், அவரை நோக்கி செய்தி அனுப்பணும். ஆண்டவரே என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கூட சத்தத்தை வச்சு ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க, என் பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், பூர்வ நாட்டில் சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மையை சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் ரெண்டாவது. மூன்றாவது என்ன பண்ணணும் அப்படின்னா praise and glorify God. மூணாவது விஷயம் என்ன, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், எனக்கு புரியுது. நம்ம ஒரு சோகத்துல இருக்கிறப்போ, ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து ஆண்டவரை வந்து துதிக்கணும்னு தோணும். நானே ஒரு பிரச்சனையில இருக்கேன், நான் எப்படி ஆண்டவரை துதிப்பேன், எனக்கு அந்த பிரச்சனை தான் பெருசா தெரியும், ஆண்டவரை பெருசா தெரியவே இல்லை. கரெக்டா, இந்த பிரச்சனை தான் வந்து எனக்கு பெருசா தெரியும்.
ஆனா சங்கீதம் 77:13 20 வசனம் வரைக்கும் அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வாசிக்க வேணாம், நான் சொல்றேன். முதல்ல என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் துதி வந்து ஆத்மா வந்து உயிர்ப்பிக்கும். 13வது வசனம் பாருங்க. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? 14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அடுத்து யாக்கோபு யோசேப்பு என்பவர்கள் புத்திரராகிய உங்களுடைய ஜனங்களே, உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஓகே, எல்லாம் என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு? பிரைஸ் பண்ணி பேசுறாரா? ஆண்டவரே, நீங்க இவ்வளவு பெரியவர், இவ்வளவு வல்லமை உடையவர், இவ்வளவு விஷயத்த பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணி பேசுறாரு. ஆனா நீங்க அந்த ஸ்டார்டிங்ல வாசிக்கும் போது பாருங்க, 1, 2, 3 வாசிக்கும் போது என்ன பண்றாரு? சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, நான் தேவனை நினைத்த போது அலறினேன். டிரான்சிஷன் தெரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆண்டவர் நோக்கி கெஞ்சுறாரு, அலறாரு, கூப்பிடுறாரு. அப்படியே 13வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்றாரு? துதிச்சு பாடுறாரு. அந்த ஒரு டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி வாசிச்சோம்ல, ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிறாரு. அதை நினைச்சு பார்க்கும்போது, ஓகே, எனக்கு அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவர் இந்த ஒரு மிராக்கிள் செஞ்சீங்கல்ல, அப்போ இப்போ நீங்க செய்வீங்க. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புறதுக்கு தான் என்ன செய்யணும்னா, பூர்வ நாட்களை சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் இதுக்கு முன்னாடி எனக்கு செய்த நன்மையை சிந்திச்சு பார்க்கணும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல வந்து 25-26 பார்க்கும்போது பவுலும் சீலாவையும் வந்து சிறையில் அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அந்த துதி சத்தம் கேட்டு என்ன பண்ணுதுன்னா, பூமி அதிர்தான். 25-26 வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்ப பாருங்க, துதிக்கும் போது என்ன ஆகும்? துதிக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படும். எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். அதுதான் வந்து துதியோட மகிமை. நம்ம வந்து நினைச்சிருக்கோம், நம்ம வந்து சோகமா இருக்கும், இப்ப கஷ்டமா இருக்கும், இப்ப நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது, நம்ம அமைதியா உட்காந்து ஜோம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, கண்ணீரோட இருக்கும்போது ஆண்டவரை துதிச்சு பாடுறோம்னா நம்மளுடைய கட்டுகளும் என்ன ஆகும்? அவிழ்க்கப்படும். பவுலும் சீலாவும் ஒரு 5 ஸ்டார் சூத்திரம் போட்டு அதுல உட்காந்து அவங்க ஒன்றும் துதிக்கல. துதிக்கிறதுக்கு இடமே இல்லை, இடம்லாம் பார்த்துட்டு இல்லை அவங்க. நமக்கு வந்து சர்ச்சுக்கு போனாதான் நம்மளால துதிக்க முடியும். நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்டர், இந்த வர்ஷிப் லீடர் வந்தால் தான் நம்மளால துதிக்க முடியும், இல்லைன்னா நம்ம துதிக்க முடியாது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். உண்மையிலே அதுதான் உண்மை. நானும் கூட யோசிச்சிருக்கேன், நம்ம சர்ச்சில் பாஸ்டர் வந்து வர்ஷிப்பே நடத்த மாட்டோம், அதனால தான் நம்மளால வர்ஷிப் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் துதிக்கிறதுக்கு உனக்கு இடம் தேவையில்லை, நீ இருக்கிற இடத்துல துதிக்கலாம். ஜெயிலில் உட்காந்து துதிச்சிருக்காங்க. ஜெயிலில் உட்காந்து துதிக்கும் போது பூமி அதிருது, கதவுகள் திறக்கப்படுது, கட்டுகள் அவிழ்க்கப்படுது. அதனால இடத்தை நோக்கி, இடத்தை குறிச்சு யோசிக்க வேண்டாம். ஆண்டவரை நம்ம கஷ்டத்துல இருக்கோமோ, எதுல இருக்கோமோ, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா எந்த ஒரு கட்டத்திலையும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் வந்து அப்படி கட்டுகளை அவிழ்க்க வல்லவராக இருக்கிறார். சம்மரைஸ் பண்ணிடுவோம். அப்படி என்னென்ன செய்யணும்? இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும். அவருக்கு மெசேஜ் அனுப்பணும். ஆண்டவரே, என் பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சணும். 2வது, பூர்வ நாட்களை சிந்திச்சு பார்க்கணும். பூர்வ நாட்கள் ஆண்டவர் செய்த பூர்வ நாட்கள், ஆண்டவர் எனக்கு செய்த பூர்வ நாட்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 3வது, ஆல்வேஸ் பிரைஸ் காட். எப்பவுமே அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி துதிக்கும் போது கட்டுகள் எல்லாமே அவிழ்க்கப்படும். எல்லாரும் எந்திரிச்சிருக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரையுமே பார்க்க வேண்டாம். நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்? சொன்ன மாதிரி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய போறோம். நம்ம வந்து மெசேஜ் அனுப்ப போறோம். ஆண்டவருக்கு என்ன நம்ம கஷ்டத்தை பாருங்க, ஆண்டவரே, நம்ம எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு சரி பண்ணுங்க, இதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும், எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஓவர் கம் பண்ணு சொல்லி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறோம். எல்லாரும் கண்களை மூடும். கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோ
ஆமென்.